ஈரான் இடையான போர் தீவிரமடைந்திருக்கிறது. இன்று 5வது நாள். உயிரிழப்பு என்று பார்க்கும் பொழுது ஈரானில் 224 பேர் உயிரிழந்திருக்காங்க. இஸ்ரேலில் 24 பேர் உயிரிழந்திருக்காங்க. இஸ்ரேலில் உயிரிழப்பை காட்டிலும் ஈரானில் 200 பேர் அதிகமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இரு நாடுகளிலும் கட்டிடங்கள், வாகனங்கள் சேதமடைந்திருக்கின்றன. இந்த பதட்டம் தனியுமா என்று பார்த்தால் சற்றும் தனியவில்லை. பதட்டம் அதிகரிக்கத்தான் செய்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஈரானின் வான்வழி எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் ஈரானை தீவிரமாக தாக்கி வராங்க. ஈரானும் இஸ்ரேலை தீவிரமாக தாக்கி வருகிறார்கள். முதல்ல இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய காட்சிகளை பார்த்து விடுவோம். ஈரான் நாட்டின் அரசு டிவி சேனல் ஆஃபீஸின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். صدایی که شنیدید فضای غبارآلوده استودیو ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய காட்சிகளை பார்த்து விடுவோம். இஸ்ரேல்லையும் கட்டிடங்கள், வாகனங்களின் சேதம் அதிகம். அந்த காட்சிகளை, ட்ரோன் காட்சிகளை பார்த்து விடுவோம். இஸ்ரேல் காட்சிகளை பார்த்தோம். இப்போ அப்படியே அங்கேருந்து ஈரானுக்கு வருவோம். ஈரானுடைய தலைநகர் டெஹரான். இதில் இந்திய மாணவர்கள் நிறைய பேர் படிக்கிறாங்க. அதில் சில மாணவர்களை இந்திய தூதரகம் பத்திரமாக டெஹரான் விட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு, டெஹரானை விட்டு மக்கள்லாம் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே மிகப்பெரிய பதட்டம் நிலவுகிறது. அதனால் மக்கள் தங்களுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு டெஹரானை விட்டு வெளியே போகும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. நீண்ட டிராஃபிக் காட்சிகளை பார்ப்போம். இஸ்ரேல் ஈரானை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க? சதாம் ஹுசேனின் நிலைமை தெரியுமில்ல, ஜாக்கிரதை, உங்கள் நாட்டு உச்சபட்ச தலைவர் சுப்ரீம் லீடருக்கும் அதே நிலைமை ஏற்படும் என்று எச்சரித்திருக்கிறார்கள்.
ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் மீது தீவிரமான தாக்குதல், நாங்கள் தொடர் தாக்குதல் நடத்துவோம், இந்த போரை ஆரம்பித்தது நீங்கள்தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிலைமை பதட்டமாக காணப்படுகிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா விடை சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.